தட்டு இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இட்லி மாவு, பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டிக்கலாம். இட்லி மாவில் அரைச்சி வச்ச வடிகட்டி பீட்ரூட்டு சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி மாவு, புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் அரைச்சிக்கலாம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். மல்லி, புதினா அரைச்சி வச்சு வடிகட்டி சாறு இட்லி மாவு இதில் கலந்துக்கலாம். தேவையான அளவு கலந்துக்க வேண்டியதான். பீட்ரூட் இட்லி மாவுங்க கலந்து வச்சாச்சு. இட்லி மாவு, புதினா, கொத்தமல்லி அரைச்சி வடிகட்டி கலந்து வச்சுக்கிறோம். இப்போ தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றி தடவிக்கலாம். அப்படியே எடுத்து தண்ணி வந்து கொதிக்கணும். இப்போ இட்லி தட்டில் ஊற்றியாச்சு மாவு, அப்படியே வச்சுக்கலாம். மூடிடலாங்க. இப்போ மூடிடலாம். இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம் இட்லி.